சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க வச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார் சனி பகவான். இதற்கு லாப சனி அப்படின்னு பேர். லாப சனிங்கிறது அமோகமான பலனை தரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இந்த சனி பெயர்ச்சினாலே ரொம்ப 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 நல்ல பலன் யாருக்குங்க அதிகமாக கிடைக்குது, யாருக்குங்க அதிகமான வரவு ஆனால் செலவும் கம்மி, விரயம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரிஷபராசிக்கு தான். அதனால் ரிஷபராசிக்கு இதுவரை எப்படி இருந்ததோ எப்படி போச்சோ அதெல்லாம் அடுத்த விஷயம். வரக்கூடிய காலத்தில் அப்படியே தலைகீழாக மாறும், பெரிய முன்னேற்றம் அடைவீங்க. நீங்கள் சொந்த தொழில் செய்து கூட பல இடத்துல உங்களுடைய பெயர்களை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. நீங்கள் சாதாரண ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கூட சின்னதாக ஒரு பெரிய பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி செஞ்சு கூட அது பெரிய வெற்றியாக மாறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் எது பார்ட் டைம் பிஸ்னஸாக செஞ்சீங்களோ அதுவே உங்களுடைய மெயின் பிஸ்னஸாக மாறுவதற்கு கூட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லுவதற்கான யோகம், கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கைகூட போகிறது. 11ஆம் இடத்துல வரக்கூடியதான சனி பகவானை 3ஆம் பாவத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போகுது. அதனால் இந்த சனி பெயர்ச்சியும் ஆகி குரு பெயர்ச்சியும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அமக்கலம்.
என்ன சுவாமி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் சேர்ந்து சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு கிரகம் ஒரு இடத்துல மாறுதுன்னா அதற்கு எந்த கிரகங்கள் பார்வை இருக்குது, அதனால் அது எப்படியான பலன்களை அது மாற்றி செய்யும், கூடுதலாக செய்யுமா, கம்மியாக செய்யுமா, இல்லை அப்படியே செய்யுமா, அது எல்லாமே அனுசரித்து தான் நம்ம பலனை சொல்லணும். அப்போ தான் அதுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி நாட்களையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்பட போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனி பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு 9ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 9ஆம் அதிபதி 11இல் போவது யோகங்க. அது என்னங்க 9, 11 அப்படின்னா தெய்வ வழிபாடு சித்தியாகும். தெய்வ வழிபாடு நம்ம சாமியை பல நாள் கும்பிட்டாலும் கூட அந்த சாமியினுடைய பலன் நமக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் அன்றைய தினம் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் சிலைக்கலாம், என்ன சாமி எவ்வளோ நாள் கும்பிட்டாலும் ஒரு நாள் தான் பலன் கிடைக்குமா, அப்போ என்றைக்கு பலன் கிடைக்குமோ அன்றைக்கி மட்டும் சாமியை கும்பிட்டுக்கிட்டால் போருமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் 365 நாளும் வேலை செஞ்சால் தான் 12 மாதம் 12 நாள் உங்களுக்கு வருடத்தில் சம்பளம் கிடைக்கும் இல்லைங்களா? அதானே மாதம் ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு ஊதியம் கிடைக்குது. எல்லாருக்கும் உள்ளது தானே இது. அப்போ நீங்கள் மாதம் ஃபுல்லாக ஏன் உழைக்கணும், ஒரு நாள் உழைச்சா போகாதா, ஒரு நாள் ஊதியம் வராதான் நீங்கள் நினைக்க முடியாது இல்லையா? நீங்கள் அதுக்கு தக்கன ஒரு மாதம் முழுதும் உழைச்சா தான் ஒரு நாள் ஊதியம். அதே மாதிரி அப்போ நீங்கள் கம்மியாக உழைச்சிங்கன்னா கம்மியாக தானே ஊதியம் தானே கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சாமியோட பலன் உங்களுக்கு, அந்த இறைவனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள் ஏற்படணும். அப்போதுக்கு 9, 11 மிக அவசியம். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் பல நாளாக கும்பிடக்கூடியதான அந்த இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய அந்த இறை சக்தி உங்களுக்கு வரக்கூடியதான ஒரு கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகள் செல்லுவதற்கெல்லாம் ஒரு யோக பலன்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வருதுங்க. முக்கியமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தானியம், அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, கருப்பு கொண்டக்கடலை, அந்த மாதிரியான கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதனால் செய்த சுண்டலை இறைவனுக்கு படையல் பண்ணுங்க, குரு பகவானுக்கு படையல் பண்ணுங்க. இந்த மாதிரி படையல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல சௌக்கியங்கள் ஏற்படும். இதை நீங்கள் அந்த கொண்டக்கடலை பண்ணுறது வியாழக்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்க. மாதத்திற்கு ஒரு வியாழக்கிழமையாவது செய்யுங்க, நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. சிவாய நமஹ.